அமெரிக்கா என்ன அடாப்ட் பண்ணல, பிரிட்டன் என்ன அடாப்ட் பண்ணல, கிங்டம் ஆஃப் ஹெவன் என்ன அடாப்ட் பண்ணிருச்சு. அவர் சொல்றாரு, எப்ப நான் கொடுத்தாலும் மீதி எடுக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, அதுதான்டா ராஜ்யத்தின் மனநிலை. ராஜ்யத்தின் மனநிலை என்பது மீதி எடுக்கக்கூடிய வாழ்க்கை. கை தட்டு வந்தவருக்கு. நிக்கோதேமு அற்புதங்களை பெரிதாய் பேசினான். இயேசுவோ அற்புதங்களே தேவைப்படாத தேவனுடைய ராஜ்யத்தில் பிறப்பதை பற்றி பேசினான். அவன் எங்கேயோ நடந்த அற்புதத்தை பேசல. ஐயா நீங்க செஞ்ச அற்புதம். அவர் சொல்ற, நானே செஞ்ச அற்புதமா இருக்கட்டும், அதை விட கையை தட்டு, அதை விட நீங்க இன்னைக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் தருவாரு. நீங்கள் யார் என்பதனால் அல்ல, அவர் யார் என்பதின் அடிப்படையில் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அதுதான் ராஜ்யத்தின் மனநிலை. நாம் ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ராஜ்யத்தின் ரகசியங்கள் நம்மளுடைய கீவேர்டு எடுத்து நம்ம வாசிப்போம். வழக்கமாக நம்ம வாசித்த மத்தேயு 13:11 வாசிப்போம். மத்தேயு 13:11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. அவர்களுக்கோ அருளப்படவில்லை. கோடு எங்க போடணும்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். கை தட்டுங்க அந்த வார்த்தைக்காக. மத்தேயு 13:11 எல்லாம் சொல்லுங்க. மத்தேயு 13:11 ராஜ்யத்தின் ரகசியங்கள். எல்லாம் சொல்லுங்க. ராஜ்யத்தின் ரகசியங்கள் அப்படின்னா ராஜ்யத்தை பத்தி ரா அப்படி நீங்க கூப்பிடுறீங்க. ராஜ்யத்தின் ரகசியங்கள். ஆமென். எல்லோருக்கும் அது வழங்கப்படவில்லை. அது ஒரு பெரிய ஆச்சரியம். ராஜ்யத்துடைய மனநிலையை பற்றி உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து. நிக்கோதேமு என்கிற பரிசேயன்னா பைபிள் அப்படியே ஒரு மாதிரி, ஆமா, லஸ்ஸில போட்டு அடிச்சு குடிச்சவங்க. பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய பக்திமான், கமாலியருடைய பாதத்தில் படிக்கவில்லை என்றாலும் அவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். சனகரிப் சங்கத்தில் கூட அவன் என்னவா இருந்திருக்கலாம், அங்கத்தினா இருந்திருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாட்ஸ் இஸ் நேம், நிக்கோதேமு இயேசுட்ட வந்து சொல்றான், ரபி. அவனே பெரிய ரபி. ஆமா, அவன் இவரை பார்த்து கையை தட்டுக்க ஒரு தடவை. அதுதான் அவங்களா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அங்கே கலாசாலையில் படிக்காவிட்டால் அவனை வந்து பாஸ்டர்னே கூப்பிட மாட்டான், ரபின்னு கூப்பிடுவான். ரபி வாசிமா. ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நிக்கோதேமு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பற்றி பேசினான். ஆனால் இயேசுவோ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். புரியுற மாதிரி சொல்லவா? அற்புதம் என்பது வியாதிகள் சுகமாவது, ராஜ்யம் என்பது வியாதிகளே இல்லாமல் இருப்பது. ஆமென். நிக்கோதேமு அற்புதங்களை பேசினான், இயேசு ராஜ்யத்தை பேசினார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அவனுக்கு மறுபடி பிறக்கிறதுனா என்ன, ராஜ்யம்னா என்ன, இதெல்லாம் நிக்கோதேமுக்கு தெரியல. நிக்கோதேமுனா யாருன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் நினைச்சுக்காங்களேன், இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு மிஷினரி மாதிரி நினைச்சுக்காங்களேன், இல்லை ஒரு ஃபவுண்டர் நினைச்சுக்காங்களேன். அந்த மாதிரி பெரிய ஆளு. அவனுக்கு பரலோகம் தெரியும், அவனுக்கு அற்புதம் தெரியும், அவனுக்கு வந்து ஷூ போடுறது ரைட்டா, வந்து செருப்பு போடுறது ரைட்டான்னு தெரியும். 50 பேர் ஹவாய் செப்பல்ஸ் கம்பெனியில் சேர்த்துற வேண்டியதான் போல.
போங்கடா போய் ஷூ வித்துட்டு இருங்கடா. இதெல்லாம் தெரியுது, ஆனா பரலோக ராஜ்யம்னா என்னன்னு தெரியல. நிக்கோதேமுனா இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய டீச்சர்ஸ், இந்த பெரிய பெரிய டீச்சிங் பேசுறவங்கலாம் பாருங்களேன், வந்து எதோ பேசியிருப்பாங்க, ராஜ்யத்தை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. நிக்கோதேமு அற்புதங்களை பெரிதாய் பேசினான். இயேசுவோ அற்புதங்களே தேவைப்படாத தேவனுடைய ராஜ்யத்தில் பிறப்பதை பற்றி பேசினான். ஆமென். இங்க அவர் சொல்றாரு, அற்புதத்தை விட ராஜ்யம் தான்டா பெருசுன்றாரு. இதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா, இயேசுவே செய்த அற்புதத்தை விட. கையத்தட்டு. ஆமென். அவன் எங்கேயோ நடந்த அற்புதத்தை பேசுற, ஐயா நீங்க செஞ்ச அற்புதம்ன்றான். அவர் சொல்ற, நானே செஞ்ச அற்புதமா இருக்கட்டும், அதை விட. கையத்தட்டு. அதை விட தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிறப்பான் என்றால் அது இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் செய்த அத்தனை அற்புதங்களை விட. கையத்தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். சோ மறுபடி பிறப்பதே, எல்லாம் சொல்லுங்க. ராஜ்யத்தின் குடிமகனாய் மாறுவதே, சொல்லுங்க. எல்லா அற்புதங்களையும் விட மேலானது. ஏனென்றால் அங்கே அற்புதங்களே. கையை தட்டுங்க. ஏனெனில் அது அற்புதங்களே தேவைப்படாத உன்னதமான வாழ்க்கை. மறுபடி பிறப்பது மட்டுமல்ல, அதன் மூலமாய் நுழையக்கூடிய பரலோக ராஜ்யத்தை பற்றியே பேசுங்கள். இன்னைக்கு எல்லாரும் மறுபடி பிறக்கிற பேசுறீங்களே, மனம் திரும்புறத பேசுறியா? அதுக்கப்புறம் இருக்கிற பரலோக ராஜ்யத்தை பேசுனியா? இன்னைக்கு உலகம் ஃபுல்லா மனம் திரும்புதல பேசுது. ஆனா மனம் திரும்பினா அடுத்து வருவது என்ன? பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் மேன்மை என்ன? ராஜ்யத்தின் ரகசியம் என்ன? ராஜ்யத்தின் குடியுரிமை என்ன? அதை பத்தி யாரும் பேசுற காலே இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யார் இந்த நிக்கோதேமு? யூதர்களுக்குள்ளே அதிகாரி, பரிசேயன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவில்லை. இன்று இந்தியாவில் மிகப்பெரிய பிரசங்கிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் கூட தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவில்லை. ராஜ்யத்துக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? அந்த ராஜ்யத்தின் மேன்மை என்ன? ராஜ்யத்தின் கலாச்சாரம் என்ன? ராஜ்யத்தின் மனநிலை என்ன? ராஜ்யத்தின் ஐஸ்வர்யம் என்ன? ராஜ்யத்தின் ஆரோக்கியம் என்ன? ராஜ்யத்தின் நீடிய வாழ்வு என்ன? ராஜ்யத்தில் நித்திய ஜீவன் என்ன என்பதை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்கள், அதனால இயேசு கிறிஸ்து சொல்றார் அவனை பார்த்து, ஏன்பா நீ இஸ்ரவேலுக்குள்ளே போதகனாய் இருந்தும். 3:10 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இந்த மேட்டர் அவனுக்கு தெரியாதா? கையத்தட்டு. எவ்வளவு பேர் பேசுறாங்க பாருங்க. ஷூ போடலாமான்னு பேசுவாங்க, சட்டை போடலாமான்னு பேசுவாங்க, பனியன் போடலாமான்னு பேசுவாங்க, வந்து காணிக்கு எப்படி செலவழிக்கணும், இதெல்லாம் தெரியுது. ஆனா ராஜ்யத்தின் மேன்மை உனக்கு தெரியல. இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும், கோடுபட வேண்டிய வார்த்தை இது. தும், ஈவன் தோ அப்படி வருது. இருந்தும் இவைகளை, எதை? மறுபடி பிறப்பதுனா என்ன? ராஜ்யம்னா என்ன? குடியுரிமைனா என்ன? சிட்டிசன்ஷிப்னா என்ன? அதனால கிடைக்கிற வந்து காமன்வெல்த்னா என்ன? கைத்தட்டுக்கு ஒருத்தவருக்கு கையத்தட்டு. நீ குடிமகன் ஆகிவிட்டால் என்றால் இந்த ராஜ்யத்தோட எல்லா மேன்மைக்கு நீ பங்குதாரனா மாறிட்ட. பக்கத்துல தட்டி சொல்லு, நீங்க பங்குதாரா ஆயிட்டீங்க. ராஜ்யத்தை குறித்த பரம காரியங்கள் அதான் இயேசு சொல்றாரு. அவனை பார்த்து, இவைகளை நீ அறியாமல் இருக்கிறாய். அடுத்து சொல்றார், வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பாத்தீங்களா? ராஜ்யம் என்பது பரம காரியம். எல்லாம் சொல்லுங்க. அற்புத அடையாளம் என்பது பூமிக்குரிய காரியம். சார் அற்புதம் சார் அடையாளம் சார், இப்படியே ஒரு சர்ச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா அவன் பூமிக்குரிய சபையா தான் இருக்கிறான். வாழ்க்கை ஃபுல்லா அவன் வந்து பென்ஷன் வாங்கி வாழணும்னு விரும்புறான். ஆனா ராஜ்யத்தை பத்தி ஒரு சபை பேசுதுன்னா அது பரம காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. அங்கே சுகமாக்குதலே தேவைப்படாது. ஏனென்றால் அங்கே வியாதி என்பது இருக்காது. இதுதான் ராஜ்யத்தோட குவாலிட்டி. தொடர்ந்து ராஜ்யத்தை பத்தி படிக்க போறோம். அதனால நம்ம எல்லாருடைய மனநிலையும் என்ன செய்ய போகிறது? மறுரூபமாக்கப்பட போகிறது. ராஜ்யத்தோட குவாலிட்டி உங்க லைஃப்ல வெளிப்பட ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. 3:12 வாசிமா.
பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பாத்தீங்களா, பரம காரியங்களை சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஓகே, எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். கையா இருக்குங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நான் குடிமகன் என்று சொல்கிறவர்களாம் கொஞ்சம் கை தூக்குங்களேன். ஆமென். நீங்கள் எப்படி குடிமகனாய் மாறினீர்கள்? இப்போ நான் சொல்றேன். முதல் அந்த ராஜ்யத்தை பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ராஜ்யத்துக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு பேசுவோம், அப்புறம் ராஜ்யத்தினுடைய மேன்மையை பேசுவோம். அப்பதான் நான் அந்த ராஜ்யத்தின் குடிமகன் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு ராஜ்யத்தில் குடியுரிமை பெறுவது எப்படி? பிரிட்டன் தேசத்துக்கு போகிறோம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பார்க்குறோம், அங்கே இருக்கிற சிட்டிசனாக நான் மாறணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. சிலர் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறணும் விரும்புகிறாங்க, சிலர் கனடா சிட்டிசன்ஷிப்பாக கனடியன் மாறணும் விரும்புகிறேன்னு மாறுறாங்க. குடியுரிமை பெறுவது எப்படி சொல்லுங்க? ஒன்று சொல்லுங்க. அந்த நாட்டு குடிமகனுக்கு பிள்ளையாக பிறப்பது. இப்போ நீங்க கிங்டம் ஆஃப் காடுக்குள்ள நீங்க குடிமகனா பிறக்கணும்னா, நீ குடிமகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? அவருக்கு பிள்ளையா பிறக்கணும். ஆமென் சொல்லுவோம். பவுல் சொன்னா, நான் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன். எப்படிலாம் குடியுரிமை வாங்கலாம் அப்படின்ற பத்தி பேசி, நீங்க எப்படிலாம் குடியுரிமை உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் பேச போறேன். ஓகே, யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்கிற வசனத்தின்படி நீங்கள் பிள்ளைகளானதுபடினால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாகத்தான் இருக்கிறீர்கள். கையை தட்டி போது அவருக்கு ஆமென். 2 கொரிந்தியர் 11:2 வாசிப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களை கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு. அப்ப நமக்கு மணவாளன் யாரு? அவரு. மணவாட்டி யாரு? நானு. இப்ப மணவாளன் ஆகிய அவரை, அந்த ஹெவன்ல இருக்கிற மணவாளனாய் அவரை, கிங்டம் ஆஃப் ஹெவன்ல இருக்க மணவாளனாய் அவரை நான் கல்யாணம் பண்ணனால நானும் கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய குடிமகனாக மாறி இருக்கிறேன். கையெழுத்து. ஆமென். ஆமென். அவர் உங்களுக்கு மணவாளன் இருக்கு. நிறைய வசனம் இருக்கு, வீட்டில் போய் வாசிங்க. யோவான் 3:29 சொல்லுது, மணவாட்டியை உடையவனே மணவாளன். இயேசுவை பார்த்து யோவான் சாமி சொல்றான். அப்பவே அவன் குடியுரிமையை கிளீனா பேசுறான். இவர் மணவாளன், நீ மணவாட்டி. இவரை கல்யாணம் பண்றதுனால நீ பரலோக ராஜ்யத்தின் குடிமகனா என்ன செய்ய போற? மாறப்போற. வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியும் மணவாட்டியும் ஆகிய அவள். கை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ மணவாளனாய் அவருக்கு மணவாட்டியை நான் மாறினபடினால் தேவனுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவர்களாய் இருக்கிறோம். நீங்க எல்லாமே சிட்டிசன். கையை தட்டு. ஆமென். சிட்டிசன் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் ஹெவன். ஹல்லேலூயா. வேற எப்படி குடியுரிமை வாங்கலாம் சொல்லுங்க? யாராச்சும் வெளிநாட்டு தம்பதியினர் உங்களை பிள்ளையாக தத்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க குடியுரிமை வாங்கிடலாம். கை தட்டுங்க அவருக்கு. வாங்கலாமா கூடாதாப்பா? If somebody adopted you as his son, you will become the citizen of that country. வாசிப்போம். எபேசியர் 1:6. எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். உங்களை சுவிகார புத்திரனாகும்படி. அப்ப அவர் என்ன செஞ்சிருச்சு? பரலோகம் அவங்களை அடாப்ட் பண்ணிருச்சு. கொடுங்க சார் விசில. அமெரிக்கா என்ன அடாப்ட் பண்ணல, பிரிட்டன் என்ன அடாப்ட் பண்ணல, கிங்டம் ஆஃப் ஹெவன் என்ன அடாப்ட் பண்ணிருச்சு. தட்டு கைய. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நீங்க பரலோக ராஜ்யத்தின் குடிமகன். You are the citizen of the great kingdom. கையை தட்டு. ஆமென். 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 பரிசுத்த லட்சம் மாதிரிலாம் உட்காரக்கூடாது. கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய சிட்டிசன். ஆமென். அந்த நாட்டின் காமன்வெல்த் உங்க மேல இருக்கு. அந்த நாட்டோட இன்ஹெரிட்டன்ஸ், ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். சோ தத்து எடுத்து கூட என்ன வாங்கலாம்?
குடிமகனாகலாம். பிள்ளையாகிறதே இங்க முக்கியம் இல்லை, குடிமகனாக. அந்த ரூட்ல வந்தாலும் நீங்க குடிமகன் தான். தத்தெடுக்கணும் ரூட்ல வந்தாலும் நான் உன்னை தத்தெடுத்துட்டேன். கல்யாணம் பண்ண ரூட்ல வந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். பிள்ளையா பிறக்கணும் ரூட்ல வந்தா நான் பிள்ளையா. இன்னும் ஒரு ரூட் இருக்கு குடிமகனாக இருக்கு. என்ன சொல்லுங்க? ஏகப்பட்ட பணத்தையும் ஏகப்பட்ட டிரான்சாக்ஷனையும் பில்லியன் கணக்கில் பணத்தையும் நான் காமிச்சிட்டேன்னா அந்த கவர்மெண்ட் சொல்லும், பரவாயில்ல இவ்வளவு பணம் வச்சிருக்கிறியா, வாடா எங்க நாட்டு சிட்டிசன்ஷிப் உனக்கு தர்றேன். அதனால ஒரு சோல்ஜர் சொல்றான், நீ ரோமனா அப்படின்னு கேட்கிறான். யாரை பார்த்து? பவுலை பார்த்து. ஆம், நாம் ரோமன் தான்றான். நான் மிகுந்த திரவியத்தினால் இதை சம்பாதித்தேன்றான். நீ எப்படின்னா, நான் ஸ்லாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன்றான். அப்ப மிகுந்த திரவியத்தினாலும் சம்பாதிக்கலாம் குடியுரிமை. அந்த ரூட்ல வந்தாலும் யாரும் கொடுக்க முடியாத ஒரு கிரயத்தை சிலுவையில இயேசு எனக்காக கொடுத்து எனக்கு அந்த குடியுரிமையை பெற்றுக் கொடுத்தார். கரங்களை தட்டி அந்த கிரயத்திற்காக நன்றி சொல்லுவோம். ஓ ரபலா சம்னமானாதியாக்கா. குடியுரிமை பெறுவதற்கான இந்த 4 வழிகளிலும் நான் குடியுரிமை பெற்றிருக்கிறேன். நான் பிறந்திருக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், என்ன அடாப்டும் பண்ணியிருக்கிறாங்க, நான் பணமும் கொடுத்திருக்கிறேன், கிரயமும் கொடுத்திருக்கிறேன். அதனால நான் குடிமகனாக இருப்பதற்கு தகுதி பெற்றவன், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு தகுதி பெற்றவன். இந்த நாளிலே பரலோகத்திலே என்ன ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுகிறதோ அது என் மீதும் என் குடும்பத்தின் மீதும். கை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். அது உங்கள் உரிமை. வெளிப்புறத்தில் போய் படிங்க 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 படிங்க. எதெல்லாம் பரலோகத்தில் இருக்கின்றோ அதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கணும். இயேசு சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த வார்த்தை எதுக்கு தெரியுமா சொல்ற? அப்ப பிதா சொல்றாரு, அப்ப இந்த ராஜ்யம் அங்க வந்தாதான் நடக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய். அப்ப ராஜ்யம் வந்துருச்சுன்னா சித்தம் செய்யப்படும். அப்ப அவர் ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கனால அங்க என்ன சித்தம்? வியாதி அங்க சித்தம் கிடையாது, அங்க ஆரோக்கிய சித்தம். உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இந்த மதிய வேளையிலே கட்டவிழ்க்கப்படுவதாக, சரீர பலவீனங்கள் மறைவதாக. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களா இருக்கிறபடியினால், பரலோகத்தின் குடிமக்களா இருக்கிறபடியினால் உங்கள் சரீர பலவீனங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைவதாக. இயேசு சொன்னார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்க ராஜ்யத்தின் பிள்ளை. அதனால ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது எதுவும் இருக்கவே கூடாது. இப்ப என்னன்னா, நீங்க எல்லாம் குடிமகன் ஆயிட்டீங்க. You are migrated into the kingdom of heaven, but still your mind is not migrated. அதான் இங்க மேட்டர். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, மைக்ரேட்டட் மைண்ட். எல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, சிட்டிசன் ஆன பிறகும் ஏதோ சிட்டிசன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம உட்காந்த மாதிரி இன்னும் கொடுமை. நிமிர்ந்து உட்காருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க சார். அப்ப சிட்டிசன் ஆயிட்டான், ஆனா தன்னுடைய சிட்டிசன்ஷிப்போட வேல்யூ என்னன்னு அவனுக்கு தெரியல. தன்னோட குடி உரிமை என்னன்னு தெரியல, தன்னுடைய வேல்யூ என்னன்னு தெரியல. ஏன்னா அவனுடைய மனநிலை ராஜ்யத்தின் மனநிலையாய் இல்லை. இந்த முதல் வாரம் நான் 2வது வாரம் என்ன பேச விரும்புகிறேன்னா, ராஜ்யத்தின் மனநிலை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் 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 ஆமென். We are migrated to the kingdom of heaven, but our mind is still not migrated to the kingdom standard. ஆமென். நான் சில நாடுகளுக்கு போகும்போது அங்க இருக்கிற இந்தியர்களை பார்க்கும்போது, அதுல மைக்ரேட் ஆனவங்களை பார்க்கும்போது, எல்லாரும் அல்ல, ஒரு சிலரை பார்க்கும்போது அவங்க பிசிக்கலா மைக்ரேட் ஆயிட்டாங்க. பிரிட்டனுக்கும் மலேசியாவுக்கும் அடுத்து அமெரிக்காவுக்கும் பல நாடுகளுக்கு. ஆனா அவங்க மைண்ட் மட்டும் இன்னும் இந்தியன் மைண்டாவே இருக்கும். ஒரு $10 எடுத்த உடனே $10 அமெரிக்காக்காரன் பார்ப்பான், இவன் மட்டும் $700 பார்ப்பான். $700. ரூபாய்க்கு எப்போ போன நீ? நான் இன்னும் அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். 10 பவுண்ட்ஸ் அப்படிதான் அமெரிக்கன் பார்ப்பான். 100 பவுண்ட்ஸ் போடணும், 10,000 5,000 பவுண்ட்ஸ் வாங்குறோம், 100 பவுண்ட்ஸ் போடணும், 100ன்னு பார்ப்பான். இவன் மட்டும் $8,000.
நான் பொதுவாக ஃபாரினுக்கு போகும்போது பேசுவேன், யூ ஆர் மைக்ரேட்டட் டு திஸ் கிங்டம், பட் ஹேவ் யூ பீன் ஹேஸ் யுவர் மைண்ட் migrated into this kingdom? Your mind is migrated? Illa still you are living as an Indian in Britain, or you are living like a British man in Britain? கையை தட்டு. பிரிட்டன்ல இருந்தா பிரிட்டிஷ் மேனா இருக்கணும், அமெரிக்காவுக்கு போனா அமெரிக்கனா இருக்கணும், ரோமுக்கு போனா ரோமனா இருக்கணும். ஆமா, நீங்க சந்தர்ப்பவாதத்துக்கு இந்த வசனத்தை பேசுறீங்க, நான் அதை நான் முற்றிலுமா தடுப்பு செய்றேன். நான் சொல்றது be like a British man when you are in Britain. அப்ப எதுக்காக நீ மைக்ரேட் ஆகணும்னு நினைச்ச? to enjoy the wealth and also to be like a British man. அப்ப great kingdom, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு இன்னும் பூமிக்குரிய மைண்ட் செட்ல இருக்க கூடாது. நீங்க நிறைய பேர் கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ள வந்துட்டு பூமிக்குரிய மைண்ட் செட்ல இருக்கான். இன்ட்டு 70 இன்ட்டு 80 முடிஞ்சு போச்சு உங்க கதை. ஆனா எந்த பிரிட்டிஷ்காரனாச்சு இன்ட்டு 80ன்னு பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஏன்னா எதுக்குடா இன்ட்டு 80? என்ன 70? 70 இல்லை 80 இல்லை, பவுண்ட்ஸ் தான், டாலர் தான். கை தட்டுங்க அவருக்கு. ராஜ்யத்தில் என்ன இருக்கும்னா மைண்ட் செட் எப்பவுமே ஐஸ்வர்யம் தான் ராஜ்யத்தின் மனநிலை. கை தட்டுங்க. நம்முடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறேன். ராஜ்யத்தின் மனநிலை, ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா? ராஜரீக வாழ்க்கையே ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை. கையை தட்டு. இயேசு கிறிஸ்து கேட்டார் ஒரு கேள்வி, 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்த போது மீதி எத்தனை கூட எடுத்தீர்கள்? கையை தட்டுங்க. இந்த வார்த்தையோட ஆழம் தெரியுதா? மீதி என்ன சொல்லுங்க? எத்தனை கூடை எடுத்தீர்கள்? அவங்க சொன்னாங்க 12 கூடை, 7 அப்பத்தை இத்தனை 4000 பேருக்கு கொடுத்த போது மீதி எத்தனை கூட எடுத்தீர்கள்? இன்னும் உணர்வு இல்லாதிருக்கிறீர்களா? மீதி எத்தனை கூட எடுத்தாங்க? 7 கூட எடுத்தோம். அவர் சொல்றாரு, எப்ப நான் கொடுத்தாலும் மீதி எடுக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, அதுதான்டா ராஜ்யத்தின் மனநிலை. ராஜ்யத்தின் மனநிலை என்பது மீதி எடுக்கக்கூடிய வாழ்க்கை. கை தட்டு வருது அவருக்கு. That is what the mindset of the kingdom of heaven. Arabala shakurabala. It is not a life of hand to mouth. தரித்திர மனநிலையில் வாழ்வது அல்ல, ராஜரீக மனநிலையோடு வாழ்வதே ராஜ்யத்தின் மனநிலை. எந்த ஒரு விஷயத்திற்கும் மீதி இருக்கும் வரைக்கும் உங்களிடத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் ராஜ்யத்தின் மனநிலை. 200 கோடி ரூபாய்க்கு மேல ஆகும் என் கேம்ப் சைட்டுன்னு சொல்லிட்டு நேற்று யதார்த்தமா பக்கிங்ஹாம் அரண்மனையோட மொத்த பில்டிங் வந்து காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தேன். ரொம்ப கொழுப்புங்க உங்களுக்குன்றீங்களா? நிறைய இருக்கு. கொழுப்பு இல்லை, விசுவாசம். ஒரு பெரிய ஷாக்கு என்னன்னா, பக்கிங்ஹாம் அரண்மனையை 500 கோடிக்கு தான் கட்டியிருக்காங்க. உலகத்திலே மிகுந்த செலவோடு கட்டப்பட்டிருக்கிற ஒரு கட்டடம் என்னன்னா குயின் எலிசபெத்துடைய அரண்மனை. 500 கோடி தான். ஐயோ, பக்கிங்ஹாமே 500 கோடியானே. கர்த்தர் சொன்னார், என்ன பக்கிங்ஹாமே? அது இந்த ராஜ்யத்துக்குரிய பில்டிங்டா, நீ கட்ட போறது. முடிஞ்சா தட்டுங்க, முடியாட்டி விட்டுருங்க. முடிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்க, முடியாட்டி விட்டுருங்க. துக்கம் தொண்டு அடைக்குது சார், அடைக்கும்ல. ராஜ்யத்தின் மனநிலை என்பது ராஜரீக மைண்ட் செட்ல வாழ்றது. இயேசுவுக்கு கணக்கு தெரியாம 12 கூட மிஞ்சிச்சா சொல்லுங்க? வேதம் சொல்லுது, உங்களுடைய தலைமுடி ஒவ்வொன்றை எண்ணி இருக்கிறார். உங்க தலைமுடி எண்ணி வச்சிருக்கிறாராம். அவர் கணக்கில் அப்படிப்பட்டவர். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறாராம். உள்ளங்கையில் உங்களை வரைந்து வச்சிருக்கிறாராம். நீ போ, எய்த்தாப்புல ஒருத்தன் தண்ணியோட வருவான்றாரு, தண்ணி கூட கொண்டுட்டு வருவான் அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப இருக்கிற ப்ராஃபஸில பயங்கரமான ப்ராஃபஸி நான் தான் யோசிக்கிறேன். ஏன்னா போற வழியில டீ சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, தண்ணி கூட கொண்டு வந்தவன் கிராஸ் ஆயிடுவானே. ப்ராஃபஸி நிறைவேறாத ஆண்டவரே, இவன் டீ குடிச்சான்னா அவனை நான் ஒரு காஃபி குடிக்க வச்சிட மாட்டேனா? எவ்வளவு பெரிய ஆலியா! இவன் எத்தனை ஸ்டெப் நடந்து வரணும், அவன் எத்தனை ஸ்டெப் நடந்து வரணும், 2 பேரும் என்ன வெலாசிட்டியில வராங்க, ஸ்பீட்ல வராங்க, 2 பேரும் இங்க மீட் பண்ணனா எப்படி கொண்டு வரணும், இவ்வளவு கணக்கு பார்க்கிற தேவன்.
மேட்ச் பண்ண வைக்கிற தேவன். நான் சொல்றேன், இத்தனை பேருக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு கணக்கு போட தெரியாது. எதுக்கியா கணக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு 12 கூட? அதுதான் ராஜ்யம். மீதி எடுப்பதுதான் ராஜ்யம். உன் வீட்டில் தேவன் உன்னை ஆசீர்வதிச்சார்னா, ராஜ்யத்தின் குடிமகனாக இருந்தா மீதி 12 கூடை கையை தட்டு உன் வீட்டில் நீ எடுக்கணும். அதுதான் குடிமகனின் ஆசீர்வாதம். ஒரு ராஜ்யத்தின் குடிமகனின் ஆசீர்வாதம் அதுதான்.